சுராஜில் 969 எஃப்இங்க 70 ஹெச்பி டிராக்டரு 3 விதமாக ஹெச்பி மாற்றிக்கலாங்க. சிஏடி டிராக்டரு, அதோட 5 கலப்பை பர்ஃபார்மன்ஸுங்க. இந்த டிராக்டரோட ஏடிடிசி செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் கரெக்டாக போட்டிருக்குதுங்க. பின்னாடி போட்டிருக்கிற கலப்பை விநாயகா ஆக்ரோஸ்ங்க, கோபி, அவங்களோட நம்பர் பார்த்துங்க. ஸோ அவங்களோட கலப்பைங்க. இதில் என்னென்னா 29 இன்ச் ஹைட்டுங்க, 18 சைஸ் டயருக்கு போடுறது. ஆனால் 16 சைஸ் டயர்லேயே எவ்வளோ ஆழம் இறங்கி வருதுன்னு பாருங்கள். இந்த ஃபீல்டு பார்த்தாங்க 4 வருஷம் கரும்பு போட்ட ஃபீல்டுங்க. அந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா டெப்த்து சூப்பராக வருது. கலப்பையோட சீர்வாட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா விநாயகா ஆக்ரோஸில் சூப்பராக போட்டு கொடுக்குறாங்க. எப்போவுமே உழவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூமம் கட்டிகிட்டு வரக்கூடாதுங்க. நல்லா வண்டி ஃப்ரீயாக மூவ்மெண்ட் கொடுக்கணும், ஓரளவுக்கு மட்டமாக வரணும். அந்த பார் திண்டு பார்த்தீங்கன்னா எந்த கலப்பை கூமம் அதிகமாக கட்டிகிட்டு வருதோ அந்த கலப்பையில் உழவு இருக்காது, வண்டிக்கு லோடு அதிகங்க. டிவரெல்லாம் எப்படி செட் பண்ணணும், என்னென்ன ப்ரொசீஜர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் தெளிவாக இருக்குதுங்க. பாருங்கள், 2வது உழவு ஆன இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா தலைமாரிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரேம் முட்டுற அளவுக்கு மண் போகுதுங்க. இந்த ஆமுக்கு கேப் பார்த்தீங்கன்னா 2.5 அடி கேப் வந்து கொடுத்துருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு மண்ணை வந்து கூட்டாதுங்க. 2.5 அடிக்கு கம்மியாக போட்டிங்கன்னா மண்ணை கூட்டிகிட்டே வருங்க. அதை மெயினாக நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சுராஜில் நீங்கள் யாராச்சும் 963 இல்லை என்ன மாடல் டிராக்டர் வச்சுருந்தாலோ இந்த டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.